நீ என்னத்த பாடுறன்னு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாடுறதுக்குன்னு சம்பளம் கொடுத்தது வெறும் 200 தான். என்ன பொம்பளையா மாறிட்டியா போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுறாங்க. என்னுடைய லைஃப்லயே நான் இப்போதான் வந்து இதெல்லாம் பார்க்குறேனே. என்ன சர்வர் பண்ணிட்டு இருக்கும்போது தட்டத்துக்கு என் மூஞ்சிலே அடிச்சுட்டாரு. நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த என் மேலேன்னு வச்சிருக்க ஒரு அழுக்கு சில இடங்கள்ல போக மாட்டேன். இதெல்லாம் அன்னைக்கு இருந்த சரண் இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல பாடினதுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறி இருக்கா? அப்பா எவ்வளவு என்னை மாத்திருக்கு. இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். எல்லாம் அவன் தான் வச்சிருக்கான். எவ்வளவு வருது எவ்வளவு போகுது ஒன்றும் தெரியாது எனக்கு. ஒரு நாள் நானும் பறக்கிறேன். இதுல இன்னும் போனது இல்லையா? இன்னும் இதுல விமானத்துல எல்லாம் போனதில்லை. உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன், பொன்னம்மா சின்ன கண்ணே. அன்கட் வித் விகே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த ஒரு இசை பின்னணியுமே இல்லாமல் தனது குரல் அப்படிங்கிற ஆயுதத்தை மட்டுமே கொண்டு இன்னைக்கு பல லட்ச குடும்பங்களின் தொலைக்காட்சிகள் மற்றும் கைபேசியில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு குரலாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பாடும்போது குரல் மட்டும் பேசுறதில்லை, இவரது வாழ்க்கையும் பேசுது அப்படின்னு ஜட்ஜுகள் மற்றும் பார்வையாளர்கள் மனமுருகி இவருடைய குரலை கேட்கும் அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு செல்லப்பிள்ளையாக இருக்கிறாரு சரண் அவர்கள். சரணாக தஞ்சாவூர்ல இருந்து வந்தார். இன்னைக்கு சரண் ராஜாவாக இன்னைக்கு விருந்து கொண்டிருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மன மகிழ்ச்சியோட. இந்த ஒரு தோரணையோட தான் பார்க்க முடியுது. இதுக்குன்னே தயாராக வேண்டியது இருக்கா? இதுக்காக வேண்டிய நம்ம ஸ்பெஷலாக தயாராகணும் தான். இல்லை, அந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஷூட் இன்டர்வியூ அப்படின்னாலும் மக்களுக்கு இது மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு இதே மாதிரி கிளம்ப வேண்டியது இருக்கு அப்படின்னு இல்லை. எப்பயுமே இப்படிதான் இருப்பேன் வீட்லயும். இங்க வந்து இதுக்காக வேண்டி அப்படின்ட்டு எப்பயும் போல திருநீரோட தான் இருப்பேன். நான் இந்த அளவுக்கு இருக்க மாட்டேன். பயபக்தியோட எப்பயுமே இருப்பேன் திருநீரோட. ஆனா இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா ஒரு பர்ஃபெக்ஷனா வந்து சேனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் பார்த்து பழகிட்டாங்க அப்படிங்கிறது. இந்த இடத்துக்கு வந்து என்ன ஒரு உணர்வு தந்துச்சு? இங்கே வரும்போது ரொம்ப இதில் பார்க்க புதுசாக இருக்குல்ல. என்னடாப்பா நம்மளாம் என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி இருக்குங்கிறதே நான் சென்னைக்கு வந்து தான் பார்க்குறேன். நாங்கள் இப்போ இங்கே இவ்வளோ தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது. நம்ம வீட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இது வாக்கியாக்கரை, இந்த புல்தரை, இந்த மாதிரி புல்தரையெல்லாம் இருக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது எல்லாம். எனக்கு பார்க்குறப்போ ஒரு புதுவிதமான ஒரு உணர்வை வெளிப்படுத்துது, ஒரு சந்தோஷம். இந்த தண்ணி இதெல்லாம் எவ்வளோ ஒரு அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உட்காரலாமா? இருக்கு. நீச்சல் குளம் தாங்க, ஏரியில குளிச்சுட்டு நீச்சல் குளத்தை பார்க்கையில ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இதை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்குமோ? ஆமா, இதுல சில கெமிக்கல்லாம் சேர்த்து அந்த சுத்திகரிப்புக்காக பயன்படுத்துவாங்க. அருமையா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இதோட கோணமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. குளிச்சிருக்கீங்களா? இல்ல நான் ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் குளிச்சது இல்லை. இதை பார்த்தாலே பயமா இருக்குப்பா எனக்கு. ஏன்? ஏரியை பார்த்து தான் சில பேர் பயப்படுவாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். உங்களுக்கு இதுல பார்த்து பயமா இருக்கு? அப்படி இல்லை. இப்போதைக்கு நமக்கு முள்ளு குத்துறதுக்கும் ஒரு ஊசி போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. உட்காரலாங்களா? உட்காரலாம். என்னது இது? பெட்டு மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா, இது படுத்துக்கிட்ட அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா பண்றது. இதுல படுத்துட்டு இதெல்லாம் ரசிக்கிறது. ஆமா, எனக்கும் புதுசு. நானும் இது மாதிரி படுத்தது இல்லை, உட்கார்ந்தது இல்லை. வாங்க உட்காந்து ட்ரை பண்ணுவோம். ஆமா, கத்துக்கிறது தானே. நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. பாருங்க, இதுக்குன்னு ஒன்று தனியாக போட்டிருக்காங்க. எவ்வளவு ஒரு புதுமையான வாழ்க்கையா இருக்கு சென்னை வாழ்க்கை. உண்மையில எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எங்க கிராமப்புற அளவுக்கு வந்து இது எனக்கு இன்பத்தை தரல. இப்போ அங்கே இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இது ஒரு ஏரியா இருந்தா, இதே ஏரியா இருந்திருந்தா பக்கத்துல மரம் எதுவும் இருந்துச்சுன்னா மரத்து மேல ஏரியில குதிப்போம். பொதுவா ஏரினாலே பக்கத்துல ஆலமரம், அரச மரம்னு பெரிய பெரிய மரம் இருக்கும். மரத்துல ஏறி அப்படியே குதிக்கிறது. ஜம்முன்னு குதிச்சோம்னா அப்படியே உள்ள குத்து, அப்படியே ஜம்முன்னு குத்தி அப்படியே வெளியில வர்றது. அது த்ரில்லா இருக்கும் அப்படியே. இது என்ன ஒரு இதுக்கு குளிக்கணும்னு இங்க ஒரு துணி போட்டுக்கிறாங்க. ஆமா, அங்க அப்படியே நம்ம ஜாலியா அந்த கையில குளிச்சுட்டு கையில அப்படியே புளிஞ்சு அப்படியே தோட்டிக்கிறது. அந்த அந்த மூமெண்ட் எல்லாம் வந்து உண்மையிலே வந்து
அந்த ஒரு பருவத்திலேயே அதெல்லாம் அனுபவிச்சுக்கணும். இல்லை இருந்தாலும் இது மாதிரி நீச்சல் குளம், இது மாதிரி லக்ஸுரி வாழ்க்கை அதையும் ஒரு முறை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையாக இருக்கும்ல. உங்களுக்கு அப்படி இல்லையா? மனசு ஆசைப்படுத்த ஒழிய அந்த மைண்ட் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணுது. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே முழுக்க முழுக்க கிராமத்திலே இருந்துட்டு ஒரு வெளி உலகம் தெரியாமல் ஒரு பையன் உள்ளே வரான் அப்படின்னா, சரி இங்கே ஒரு நாள் கூட தங்கலாம், 2 நாள் கூட தங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் இல்லை? ஆனால் நீங்கள் பேசும்போது பார்க்குற உங்களுக்கு அந்த ஒரு இது இல்லை, அந்த டைமில் ரசிக்கிறீங்க, அவ்வளோதான், அவ்வளோ நம்ம வீடு அதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கீங்க இல்லையா? ஆமாம், நம்ம வீடு தர நிம்மதி இருக்காது. இப்போது இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் அப்படியே சுட்டு கொதிக்குது. எனக்கு வந்து சேனலுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு கொடுத்த ரூமும் ஏசி ரூமு லக்ஸரியான அது ஒரு வாழ்க்கை தான் அது. இப்போது ரூம்லேயே வந்து பெட் இருக்குது, ஏசி இருக்குன்னா அதை யூஸ் பண்ண மாட்டேன் நான். அப்போ எப்பயும் போல் தரையில் தான் படுப்பேன். ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி இருக்காது. எவ்வளோ வெயில் இருந்தாலும் அந்த மரம் செடி கொடியே வாங்கிடும். நமக்கு தென்றல் மாதிரி தான் வீசும் காற்று, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போது எந்த இடமா இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் உணர்வுபூர்வமாக நாங்கள் வெளிப்படுத்திடுவோம். இப்போ ஒரு பாடலாகவோ இல்லை ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு பேச்சாவோ அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம். ஜாலியாக ஒரு விளையாட்டாவோ. சரி, இந்த நேரத்தில் அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வெளிப்படுத்துங்க பாடல் மூலமாக. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. உண்மையிலே வந்து ராஜா சாரோட வாய்ப்பே இல்லை. தண்ணியை பார்த்தோன்னா சில பேர்கள் அதே ஒரு பக்கமாக இருந்தால் உட்காந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரே சுராகத்து தான். நம்மளை தொல்லை செய்யறதுக்குன்னே போய்கிட்டு இருக்காது. இந்த பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு ஒரு நாள் நானும் பறக்கிறேன். இதில் இன்னும் போனது இல்லையா? இன்னும் இதில் விமானத்துல எல்லாம் போனதில்லை. மலேசியா ப்ரோக்ராமுக்கு போயிருக்கீங்களா? இல்லை இன்னும் போனதே இல்லையா? இன்னும் போகலை, இப்போ தான் டேட் வாங்கியிருக்கிறேன். இனிமேல் தான் போகணும். விமானத்தில் பயணம் செய்யறது அப்படிங்கிறது இது ஒரு கனவு தான். அடுத்த நேரம் போகுது. அதனில அது ஒரு பயமா வேற இருக்கு, இதுல போய் ஆகணுமா அப்படின்னு. நிறைய கஷ்டங்களை வந்து நீங்கள் வெளியில் சொன்னது கம்மி தான் நினைக்கிறேன். நான் வெளியில் சொன்ன கஷ்டங்கள்லாம் கம்மி. நான் வந்து எப்பா கிராமிய கச்சேரிக்கு பாட போனேன்னா இவன் என்ன பாடுறான், இவன் என்ன, நீ என்னத்த பாடுறன்னு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்திருக்காங்க. நான் இங்கே இருந்து போயிட்டு எவ்வளோ மேடையில் பாடாமல் திரும்ப வந்திருக்கேன். மேடை வரைக்கும் போயிட்டு என்னம்மா அப்படி மற்றவங்க பாடுற போது உங்களுக்கு என்ன குறைச்சியா? 4 பேர் பாடுறப்போ அடுத்த நான் பாடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, நீ என்னத்த பாடுறன்னு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நான் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆள். சரி என்னடா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் ஆகிடும். ரொம்ப நிறைய ஒரு 10-15 மேடைகள் அந்த மாதிரி போய் உட்கார்ந்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வாங்கின அந்த ஒரு சம்பளங்கிறது ஞாபகம் இருக்குங்களா? பாட போய் அம்மா பாட்ட வந்து ஆசையாக கொடுத்துருப்பீங்கல்ல. எனக்கு கொடுக்கறதுக்கு நான் முத பாடுறதுக்குன்னு போய் வாங்கின நிறைய மேடைகள் வந்து சும்மா தான் பாடினேன். நான் சும்மாவே பாடிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு போகிறதுக்கே எனக்கு முடியலண்ணா அப்படின்னு நான் சொன்னதுக்கு பிறகு எனக்கு பாடுறதுக்குன்னு சம்பளம் கொடுத்தது வெறும் 200 ரூபாய் தான். வண்டியில் தான் போகணும், அதுக்கு பெட்ரோல் போடணும். வண்டியில எல்லாம் இல்லை, பஸ்ஸில் தான். காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கே நான் வண்டி வாங்கினேன். அதுவும் செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுத்தேன், பழைய வண்டி. அதுக்கப்புறம் எனக்கு முத்துன்னு சொல்லிட்டு ஒரு கிராமிய கலைஞருடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. இன்னும் கிராமிய கச்சேரியில் அவர் வந்து பெண் வேடமாக இருக்கட்டும், ஒரு அம்மன் வேடமாக இருக்கட்டும், ஒரு கருப்பசாமி வேடமாக இருக்கட்டும், ஒரு கோமாளி வேடமாக இருக்கட்டும் போட்டுட்டு நடிப்பார். அவரோட கேட்கும்போது நம்ம அரிதாரம் பூசிட்டோம்னா நம்ம யாருன்னு தெரியாது. இப்போ சாமி வேஷம் போட்டால் சாமியாக பார்ப்பாங்க. ஆனால் நார்மலாக இருக்கும்போது சரணா பார்ப்பாங்க. சரணா பார்ப்பீங்கல்ல. அப்போது அதனில வந்து நான் மாறினதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பணம் அப்படிங்கிறது அதுலேருந்து எனக்கு கிடச்சிச்சு.
அந்த வேஷம் கட்டி ஆடுறதுலேருந்து எனக்கு கிடைச்சிச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நான் 200 வாங்கினேன். நான் வேஷம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு 2000 கொடுத்தாங்க. இப்போது ஆரம்பத்தில் வந்து என்னையும் அதில் எவ்வளோ பேர் கேவலப்படுத்தினாங்க. அப்பா என்ன பொம்பளையா மாறிட்டியா போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேவலப்படுத்தினாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் உங்களுடைய குரலை வந்து பாட்டுட்டு பல பேருக்கும் ஒரு ஆசை, அப்படிலாம் இருந்த பையன் இன்னைக்கு வந்து நம்மளை மகிழ்விக்கிற ஒரு குரலாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மாறி இருக்கா சூப்பர் சிங்கர் சரணோட வாழ்க்கை? எப்படிலாம் இருக்கு? அப்பா எவ்வளவு என்னை மாத்திருக்கு, எவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த விஜய் டிவி என்னை சேர்த்துருக்கு. சில பேர் சொல்லுவாங்க அந்த இடத்துல என்ன பண்றது தெரியாம அப்படியே அது ஒரு ஆனந்தத்துல மயங்கி விழுந்துட்டேன்னு. நீங்க உண்மையிலேயே மயங்கி விழுந்துட்டீங்க இளையராஜா சார் பார்க்கும்போது. எனக்கு அதாவது அது ஒரு நம்ம எதிர்பார்க்காதது ஒன்று நமக்கு கிடைக்குதுங்கிறப்போ அந்த உணர்வுகளை நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஒரு கண்ணாடி டோரில் வந்த சார் கங்கையமரன் சாருக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும். நான் உனக்கு என்னடா ஆசை அப்படின்னோன்னு, நான் ராஜா சாரை ஒரு முறையாச்சும் தொட்டு பார்த்துட்டேனோ அப்படின்னு. அண்ணா நீ பார்க்குறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வா அப்படின்னு. நான் இங்கேருந்து போனேன் ராஜா சாரை பார்க்குறதுக்கு. சார் என்னமோ மியூசிக் கம்போசிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கங்கைவரன் சார் வந்து சொல்லி அண்ணன் ராஜா சாரை வெளியில் அழைச்சிட்டு வந்தாங்க. வந்து கண்ணாடி டோரில் நின்னாரே, எனக்கு இப்படி காலை எடுத்து வைக்கிறேன், இப்படியே கிருங்குது, நிதானமே புரியலை. போய் இப்படி கண்ணாடி டோரை திறக்கிறேன், அப்படியே சப்புன்னு அப்படியே கீழே விழுந்துட்டேன் மயக்கம் போட்டு. போனேன் ராஜா சாரை பார்த்துட்டு அவரை தொட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அப்படிங்கிறது அவரை பார்க்கறதுங்கிறதே எங்கள் ஊரில் ஒரு பெரிய விஷயம். ஜட்ஜஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து அன்பளிப்பா நீங்கள் பாடினதுக்கு வந்து அவங்களுக்கு மெய் மறந்து அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு மிஸ்கின் சார் கொடுத்தது இந்த வாட்ச் கூட அதான் நினைக்கிறேன். மிஸ்கின் சார் கொடுத்த வாட்ச் இது. அந்த மாதிரி இந்த மொபைல் வந்து எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற அம்மா வாங்கி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ மணியன் ஒரு ஹெட்ஃபோன், நான் இப்போ பாட்டு கேட்டுக்கிட்டே வந்தேன், ஒரு ஹெட்ஃபோன் போட்டு அந்த ஹெட்ஃபோன் மணியன் வாங்கி கொடுத்தாங்க. ஷூ வந்து எனக்கு வேலை பார்க்குற ஏடி எடுத்து கொடுத்தாரு. நிறைய பேர் இதெல்லாம் அன்னைக்கு இருந்த சரண். இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல பாடினதுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறி இருக்கா? இன்னைக்கு நினைச்சா சரண்ல எடுக்க முடியல, பாக்குறவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. இன்னைக்கு என்னால எடுக்க முடியும். அதனால நான் படிக்கிற போது வந்து எனக்கு ஒரு 7000 ரூபாய் பணம் கட்டுறதுக்கு ஒரு சமஸ்யா இருக்கு. எங்க டாடி ஒவ்வொரு வீடா ஏறினாரு, அப்பெல்லாம் ஒருத்தர் பணம் கொடுக்கலங்க. இன்னைக்கு வந்து நான் படித்த ஸ்கூல்லாக இருக்கட்டும், நான் படித்த காலேஜாக இருக்கட்டும், நான் இப்போ ஸ்கூலில் வந்து இப்போது இடையில நான் போகும்போது நான் சொல்லிட்டு வந்தேன், இனிமேல் வந்து அதாவது நல்லா படிக்கிறவங்களுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியாது. பணம் கட்ட யார் கஷ்டப்படுறாங்களோ ஒரு 10 பேருக்கு நான் வருஷத்துக்கு 1000 ரூபாய் பணம் தரேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன். நான் இப்போது நான் போகும்போது சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்து இந்த மாதிரி நான் பிஹெச்டி படிக்கிறப்பா, நான் கேட்குறேன்னு எதுவும் நினச்சிக்காத, நான் பிஹெச்டி படிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் படிக்கிறதுக்கு, எனக்கு ஒரே ஒரு அம்மா தான், அப்பா இல்லை எனக்கு, நான் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏன்னா அவர் கேட்கும்போது எங்கள் அப்பா போய் இன்னொரு இடத்துல கேட்டது எனக்கு சிந்தைக்கு வந்துடுச்சு. இவர் இனிமேல் யார்ட்டையும் போகக்கூடாதுன்னு உடனே நான் அவருக்கு 20,000 ரூபாய் ஜிபே பண்ணேன். பெரிய விஷயம். ஆனால் இப்போ சூப்பர் சிங்கரில் இப்போ டைட்டில் வின்னர் கூட ஆகலை, ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ இதுங்க மாதிரி அவங்களுக்கு ஒத்துக்கிறீங்க இவங்களுக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய மனசு. சம்பாரிச்சிட்டு போவோம். இனிமேல் எதை எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம? நீங்கள் சொல்லுங்க. பட்டினத்தார் பாடுறாரு, மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டு என்று மகிழ்வதெல்லாம் கேடுண்டபடி கெட்டுவிட்டோம். நீ எதெல்லாம் என்னதுங்கிறியோ அதெல்லாம் போயிருண்டா, ஏன்டா அதை பிடிச்சிக்கிட்டு அழுவுற அப்படின்னு சொல்றாரு அவரு. சரி, இப்போ தேவைக்காக ஏதாச்சும் சரணுக்காக ஏதாச்சும் செஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் செஞ்சுப்பீங்களா? இப்படி எனக்குன்னு ஒரு ஆசையை நான் ஏற்படுத்திட்டது இல்லை. எங்க அம்மா வந்துட்டு கேட்டாங்க, அம்மா இப்போ மாலுக்கு அழைச்சிட்டு போய் விளையாட்டுத்தனமா ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இப்போ மால்னாலே என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அங்க என்னென்ன பொருள் இருக்குங்கிறது நானே சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மால்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்த புதுசில் மாலுக்கு வந்தது, புடவை செக்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லுப்பா போய் பார்ப்போம் அப்படின்னு. ஏம்மா மாலில் புடவையெல்லாம் இருக்காதுமா. அவங்க கேட்டது ஒரு ட்ரெடிஷ்னலாக கேட்குறாங்க புடவை மாதிரி, ஆனால் இருக்கும் மாலில், ஆனால் ஒரு ஃபேஷனாக இருக்கும். நீங்கள் சொல்லி ஃபேஷனாக அந்த மாதிரி தான்மா இருக்கும். யூனிக்கான ஐட்டம்ஸ் நிறைய இங்கே இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டும் இங்கே நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி சாப்பிடுங்க, உங்களுக்கு எதுவும் பொருள் வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு பிடிச்சது வளையல் செயின் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் செப்பல் எடுத்துக்கிட்டாங்க, ஏன் செப்பல் போடுறீங்க, ஷூ போட்டுக்கோங்க அப்படின்னு. நான் வந்ததுக்கு பிறகு எங்கள் டேடிக்கு எங்கள் மம்மிக்கெல்லாம் ஷூ போட்டுட்ட ட்ரை பண்ணுங்களேன் நல்லாயிருக்கும், ஷூ போட்டுக்கங்களேன் சாக்ஸ் போட்டு அப்படின்னு. இப்போ ஒரு சேரீ எடுத்தாங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக ஷூ எடுத்து கொடுக்குறது. மற்றபடி அவங்க எந்த ஆடம்பரத்தையும் விரும்புறது இல்லை. புது புது உணவுகளை வாங்கி கொடுப்பேன். இப்போ மாலுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா அப்பா இது மாதிரி ஷூ போட சொல்லி ஆசைப்பட்டீங்களா அதை பார்க்கறதுக்கு? ஆனால் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்கும் உங்கள்கிட்ட. அது என்ன அப்படின்னா, என்னுடைய தந்தையார் வந்து எங்கேயுமே வந்து ஒரு சாதிய பாகுபாடு இருக்கும். கிராமப்புறங்களில் பொறுத்தளவில் ஒரு சமூகமும் தனியாக தான் இருப்பாங்க.
இப்போ சிட்டிங்கிறதுனால எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஆனால் கிராமப்புறங்களில் தனித்தனியாக தான் இருப்பாங்க. சில குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து எங்களால் வந்து செருப்பே போட்டுக்கிட்டு போக முடியாது. செருப்பே போட்டுக்க மாட்டாங்க. இப்போ அங்கே போகணுன்னா இங்கேயே கழட்டி போட்டுட்டு அங்கே போவாங்க. இன்றைக்கும் இருக்குது அந்த மாதிரி. எங்கள் ஊரில் அந்த மாதிரி இல்லை. நிறைய இடத்துல இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆனால் நீங்கள் அதை கூட பார்த்துருக்கீங்க. கேட்டாங்க ஏன், எங்கள் ஊர்லேருந்து வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அதை சொல்கிற அப்படின்னு. சரி, இப்போ ஒரு 10 பேர் இருக்கோம்னா 10 பேரில் ஒரு பேர் சாப்பிட்டா 10 பேர் பசி ஆறிடுமா? 10 பேர் சாப்பிடணும்ல. அதை தான் நானும் சொல்கிறேன். ஆனால் ஏன் சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அதை சொல்கிறீங்க? நம்மள்ட்ட அப்படி இல்லை. அப்படி ஐயா, நம்மள்ட்ட அப்படி இல்லைங்கய்யா. ஆனால் அந்த மாதிரி இருக்குல்ல, இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் மாற்றிக்க சொல்லுங்கள், நான் இதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் நான் இத்தனை இன்டர்வியூ நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் சொல்லாமல்லாம் இல்லை. இது இன்னைய வரைக்கும் நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. ஆனால் எங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம ஆண்டாண்டு காலம் நம்ம இது மாதிரி சொன்னால் கூட கட் பண்ணிவிடுவாங்க, டிவிலே கட் பண்ணிவிடுவாங்க. என்னடா ஒடுக்க முடங்குறான், இது மாதிரி ஒடுக்கப்படுறோம் அப்படின்றா, இதை கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு விஜய் டிவி இந்த வாய்ப்பு கொடுத்தும் நீங்கள் பாடுறதுல மட்டும் உங்களுடைய திறமையை காமிக்காம இதை நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் ஒடுக்கப்படுறேன், ஒடுக்கப்படலை, ஆனால் மற்ற இடத்துல 10 பேரில் ஒடுக்கப்பட்டாலும் அவனுடைய சகோதரன் தானே அப்படின்ட்டு நீங்கள் வெளிப்படுத்தினீங்களா? அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? இதை சொன்னால் நம்மள்ட்ட ஏதாச்சும் நிராகரிச்சிருவாங்களோ, நம்ம மேலே ஒரு சாதி முத்திரை குத்திடுவாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? அதாவது நான் பிறப்பால ஒரு மனிதனே ஒழிய சாதி அடிப்படையில் என்னை நீங்கள் பிரிக்க முடியாது. நான் மனிதன், நான் ஒரு மனுஷன். ஒரு என்னோட உணர்வுகளாக நான் சொல்லணும்னா நான் ஒரு மனுஷன். இன்னைக்கு நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ பேர் என்னை வந்து தழுவுறாங்க. இன்னைக்கு வெளியிலலாம் போனால் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? நல்லா இருக்கு. நான் இதை வந்து நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன். நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த என் மேலேன்னு வச்சிருக்க ஒரு அழுக்கு சில இடங்கள்ல போக மாட்டேங்க. நீங்கள்லாம் அப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சாதியை சொல்லி உங்களுக்கு என்னடா துமுறு அப்படின்னு அந்த பையில இந்த பையில அப்படின்னு போடு. இன்னமும் கமெண்ட் எல்லாம் அந்த மாதிரி ஒரு சிலர் போடுறாங்க. ஆனா மக்கள் மாறிட்டாங்க. இப்போ அவங்க விருப்பப்பட்டதுனால தானே நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கேன். நான் இப்போ யாரா இருந்தாலும் ஆறதான் தழுவுவேன். ஸ்டார்ட் பண்ணிட்டே பேசுவோங்களா? வாங்க. எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கு. ஹோட்டலில் அந்த பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல? பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து இருக்காது இந்த ஹோட்டல். சும்மா சாதாரண ஹோட்டல் தான். ஃப்ளைட் எங்க சார்? ஓ, ஃப்ளைட் நம்ம தான் எடுத்துக்கணும். ஆமாம். நீங்களா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இதெல்லாம் என்னன்னே தெரியுது. தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னா, பாதி இது நமக்கே தெரியாது. ஃபுல்லாக சைனீஸு. ஐயோ, சோறு இல்லையே. சோறு வாங்க, நானும் அதான் தேடிட்டு இருக்கேன். என்ன ஊறுகாய் அதெல்லாம்? ஆமாம், அது ஏதோ வாழைக்கால செஞ்சது. இது வந்து காயெல்லாம் காய்கறி இருக்குது. ஆமாம், காய்கறி சாலட்டு மாதிரி முழுசாக போட்டிருக்காங்க. இந்த அளவு இருக்குது ரைஸ். வாங்க. ஆமாம் வாங்க, எல்லாத்தையும் பார்த்துருவோம். என்னன்னே என்னுடைய லைஃப்லயே நான் இப்போதான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன்னு. என்ன ஐயோ, எனக்கு வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் பார்க்க. நீங்கள் ஆக்சுவலாக ஹோட்டலில் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆரம்பத்தில் கிளீனராக இருந்தேன், அதுக்கப்புறம் சர்வேராக இருந்தேன், அதுக்கப்புறம் பார்சல் டீமுக்கு போனேன், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் அமுல் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் தோசை ஊற்றுவார். அவர்கிட்ட தோசை ஊற்றுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு அப்புறம் தோசை மாஸ்டராக இருந்தேன். குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் ஹோட்டலில் இது மாதிரி போகிறீங்க, சப்ளையர் அது மாதிரி. ஆனால் அங்கே வர்றவங்களுக்கு தெரியாது நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலை எதுவுமே தெரியாது, ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்கல்ல. அது மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு நினைச்சாலும் மறக்க முடியாது. அப்படி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. எப்போனா நான் சர்வர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து, திருநெல்வேலியில் தென் மாவட்டம் அந்த சைடு ஏதோ மதுரை சைடு அந்த ஊர், அங்கேருந்து ஒரு ஐயா சாப்பிட வந்தார் ஹோட்டலுக்கு. நான் எப்பயுமே தமிழ் படிக்கிறதுனால பணிவாக பேசுவேன் எல்லாத்தையும். சொல்லுங்க ஐயா, என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணுங்க அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் ஐயான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அவரு ஊர்ல வந்து ஐயான்னா நக்கல் பண்றது மாதிரியா, கிண்டல் பண்றது, வாயா போய மாதிரி அந்த மாதிரி. உடனே அவர் வந்து திட்டாரு. ஏன் நான் எது தவறா பேசிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த தட்டை தூக்கி என் மூஞ்சிலே அடிச்சுட்டாருங்க. அடிச்சிடுச்சு வந்து தட்டு.
அப்போ ஒரு ஒரு வார்த்தை என்னை கேட்டுட்டாரு டக்குன்னு, ஐயா ரொம்ப அளவுக்கு மீறி பேசக்கூடாதுங்க ஐயா, எதனால அளவோட நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு. ஏய் ஒன்றும் இல்லாதனால தானே இங்கே வேலைக்கு வந்த, மூடிட்டு வேலையை பாரு அப்படின்ட்டாரு டக்குன்னு. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, அது உண்மை தானே அப்படின்ட்டு சத்தம் போடாமல் உள்ளாடி போயிட்டேன். ஸ்டார்ட்டை தட்டெடுத்து உங்களை அடிக்கிறாரு. என்ன காரணம்? ஐயான்னு சொன்னது அவர் தப்பா எடுத்துக்கிட்டாரு, நம்மளை கிண்டல் பண்றான் அப்படின்ட்டு. இன்னைக்கு இது மாதிரி எந்த ஊர்ல இது மாதிரி ஐயான்னா தப்பா எடுத்துக்கிறாங்கன்னு தெரியலையே. ஆனா அதே ஹோட்டலுக்கு நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது நீங்க நம்ம எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அது மறக்காதுல, அந்த வடு மாதிரி. இன்னைக்கு அதே ஹோட்டலுக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க, வாங்க கெஸ்டா வாங்க அப்படின்னு. இருந்தாலும் அவர் வர்றவர் தானே இப்படி பண்ணாரு. இருந்தாலும் நமக்கு அன்னைக்கு வேலை கொடுத்த அவர் ஓனர் அவரெல்லாம் உங்களை நல்ல மாதிரி தான் பார்த்துருப்பாரு. அது வேற எங்க ஓனர் வேற முதலாளி, ஓனர்னு சொல்ல மாட்டேன், சொல்லுங்க முதலாளி சொல்லுங்க முதலாளி அப்படிங்குவேன். அவர் வேற அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் என்னைய, டேய் சூப்பர் சிங்கர் போய் செலெக்ஷன் ஆயிட்டேன்னா எப்படி இப்படி பாடுறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம கடையில சாப்பிட்டதுனால தான் சொல்றா அப்படின்னு. குரல் வளமா அங்கே கொடுத்த சாப்பாடு காரணம் அப்படின்னா. நீங்கள் இங்கே வந்து யாரு கூடாச்சும் சாப்பிட்டது மறக்க முடியாதது இருக்கா? கெஸ்ட்டு கூட இது மாதிரி என் கூட பாடுற கண்டஸ்டன்ஸோட வந்து நான் போய் நைட்டு டிஃபன் தள்ளுவண்டியில் சாப்பிட்றது, அந்த டேஸ்ட்டும் அந்த மூமெண்ட்டும் மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். சரணுக்கு என்ன ஆசை ஃபியூச்சரில் வந்து எனக்கு எனக்கு ஒரு கனவு, இளையராஜா சாரை பார்க்கணும், ஒரு கனவு நிறைவேறிடுச்சு. இப்போ இங்கே இது வரைக்கும் வந்து ஒரு கனவு இருந்துச்சு எனக்கு, பேராசிரியர் ஆகணும்னு இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் ஒரு கனவுனா ராஜா சார் மியூசிக்கில் பாடிடணும், ராஜா சார் இருக்கையிலே அப்படின்னு. கண்டிப்பாக நடக்கும், அது உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய குரல் வளத்துக்கு கண்டிப்பாக நடக்கும். எங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு இப்போ இருக்கிற சரவணோட ஒரு வாழ்க்கைங்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வெளியில் போனால் 4 பேர் பார்த்துட்டு இது மாதிரி அடலங்கன்னு உங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், உங்களை வாழ்த்துறதா இருக்கட்டும், அதெல்லாம் பிடிச்சிருக்குங்களா? ஐயோ எனக்கு பயமாக இருக்குது வெளியில் போவே. ஏன்? நான் தெரியாதனமா அந்த மாதிரி ஒரு தடவை வடபழனி கோயிலுக்கு போயிட்டேன். எனக்கு தெரியாது மக்கள் இந்த அளவுக்கு என்னை விரும்புவாங்கன்னு தெரியாது. நான் தெரியாதனமா போயிட்டேன், எனக்கு அப்படியே கூட்டம் போயிட்டு நசுக்கி என்னைய அழுதுட்டேன். நான் ஐயோ என்னை விட்டுருங்க நான் போறேன் அப்படின்னு அழுதுட்டேன். அப்புறமேட்டு எங்கள் கோயிலில் நிர்வாகத்தில் உள்ளவங்க கூப்பிட்டு அப்புறம் ஆள் வச்சு 4 பேர் வச்சு எல்லாரையும் ஒதுக்கி விட்டு அப்புறம் என்னை கேப் புக் பண்ணி நான் ஏற்றி விட்டாங்க. சாமியே கும்பிடலை, முருகனையே பார்க்கல நான். உங்களுக்கு தெரியாதா இந்த அளவுக்கு நமக்கு வெளியில நம்மளை ரசிக்கிறாங்க? நான் நினைக்கல. நான் ரூம் அவுட் ஷூட்டு முடிச்சவொடனே ரூமுக்கு வருவேன், ட்ரைனிங் போவேன், அவ்வளோதான். பிடிச்சிருக்கா உங்களுக்கு சென்னை வாழ்க்கை? சென்னை வாழ்க்கை பிடிச்சிருக்கு. இனிமே இங்கே தான் முடிவாகி போயிடுச்சு. அப்புறம் இனிமே பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இப்போ என்ன சொல்றாங்க? அம்மாவை பார்த்துட்டு உங்களை பார்க்குறாங்களா இல்லையா? அம்மாவை வந்து எப்பயாச்சும் ஊருக்குலாம் போவாங்க வருவாங்கல்ல, இப்போ என்ன சொல்றாங்க? ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கூடவே? அம்மா கூடவே. நீங்க தானே சரணம்மா, நீங்க தானே சரணப்பான்னு கேட்குறாங்க அப்படின்னு. எனக்கு அதுவே பெருமையா இருந்துச்சு. பெற்றவங்களுக்கு இதை விட என்ன சந்தோஷம். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அந்த இடத்துல. ஆனா இவ்வளோ புகழை எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு இந்த சேனலுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். சேனலுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றின்னு கோடி நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. நாங்களுமே சூப்பர் சிங்கர் டீம் உங்களுடைய சேனலுக்கு நன்றி சொல்கிறோம். இது மாதிரி ஒரு எளிய பின்னணியிலிருந்து எந்த ஒரு இசை பின்னணியுமே இல்லாமல் இருந்து வந்த ஒருத்தவரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அவர் இந்த அளவுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் மென்மேலும் பல உயரங்களுக்கு செல்ல வேண்டும். ரொம்ப நன்றி.